வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பிரவேசிக்கால 3rd லெசன் பார்க்க போகிறோம். களம் ஆஜ் உன்கி ஜெய் போல். இந்த லெசனோட ஏற்கனவே நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம். இப்போ கவி பரீட்சை பார்க்கலாம். கவிஞர் ராம்தாரி சிங் தினகர். அவரோட பிறப்பு ஜன்ம எவ்வளோ 1908. ஜன்ம ஸ்தான் பீகார். நிதன் எப்போ இறந்தார் அப்படின்னா 1974 இறந்துட்டார். ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர் का जन्म सन 1908 में हुआ. ராம்தாரி சிங் தினகர் எப்போ பிறந்தார்னா 1908 பிறந்தார். இதிகாஸ் ஆப்கா ஆப்கா பிரியை விஷய ரகாக. இதிகாசம் வரலாறு அவருக்கு பிடித்தமான விஷயமா இருந்தது. आपको ராஷ்டிர கவி மானா ஜாத்தா है. அவரை தேசிய கவிஞர் என்று நினைக்கிறாங்க. आपकी कविताओं में राष्ट्र कवि स्वर मुक्रित हुआ है. அவரோட கவிதைகளில் தேச குரல், தேசத்தோட குரல் ரொம்ப உறுதியாக ரொம்ப ஓங்கி ஒலிச்சுது. குருசேஸ்திர ரஸ்மிரதி ஊர்வசி ஆதி தினகர் ஜி கே காவிய है. குருசேத்ரு, ரஸ்மிரதி, ஊர்வசி ஆகியவை தினகர்ஜியோட காவியங்கள். ஊர்வசி காவிய के लिए दिनकर को ज्ञानपीठ पुरस्कार मिला. ஊர்வசிங்கிற காவியத்திற்காக தினகர்ஜிக்கு ஞானபீட்டம் அப்படிங்கிற விருது கிடைச்சது. ரேணுகா நீல் कुसुम इतिहास के आंसू आदि उनके कविता संग्रह. இந்த ரேணுகா, நீல் குசும், இதிகாஸ் கே ஆங்சு அப்படிங்கிறதெல்லாம் கவிதை தொகுப்புகள். நிறைய கவிதை எழுதி வச்சுருந்தாரு. அதெல்லாம் இந்த மாதிரி 3 புத்தகமாக அவங்க தொகுத்து எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, கவிதைகளை எல்லா கவிதையும் ஒன்றா சேர்த்து ஒரு தொகுப்பாக வச்சுருக்காங்க. கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புத்தகமாக ஆகி வச்சுருக்காங்க. ஒரு கவிதை கிடையாது. அதில் அந்த அது ஒரு புத்தகமாக நிறைய கவிதைகள் சேர்ந்த ஒரு புத்தகமாக ஆக்கி வச்சுருக்காங்க. அது 3 இதுவாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட்டிக்கு ஓர் அத்தர்த் नारीश्वर आदि आपके गति ग्रंथக. மிட்டிக்கு ஓர் அப்படிங்கிறதும் அத்தத் நாரீஸ்வருங்கிறதும் அவரோட உரைநடை நூல்கள். உரைநடை நூல்கள்னால் அப்படியே வசனமாக எழுதுறது, கதை மாதிரி எழுதுறது. कुछ समय तक आप பகல்பூர் விஸ்வவித்யாலय के उप कुलपति रहे. அவர் கொஞ்ச நாள் பகல்பூர் விஸ்வவித்யாலயனா பகல்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ் யூனிவர்சிட்டியில், விஸ்வவித்யாலயனா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தராக இருந்தார். உட்குல்பதினா துணைவேந்தர், அதாவது பிரின்சிபல் மாதிரி இருந்தார். அதாவது அசிஸ்டண்ட் பிரின்சிபல் மாதிரி இருந்தார். குச் சமயத்துக்கு சன்சத் பி ரஹே. கொஞ்ச நாள் என்ன பண்ணார், அவர் எம்பியாக கூட இருந்தார். சன்சத்னா எம்பியாக கூட இருந்தார். சன் 1974 में आप स्वर्ग सिधारे. கொஞ்ச நாள் 1974 அவர் இறந்து சொர்க்கம் சென்றார், இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவி பரீட்சை நல்லா படிச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு 3 கவி பரீட்சை படிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அதனால் நல்லா படிச்சுக்கிங்க.